சமாதானமே தேவை. அந்த சன்மார்க்கம் தழைத்திடச் செய்வோம் தேவை. சமாதானமே தேவை. அமைதியாக நாம் வாழ்ந்திடவே, அன்பும் அறமும் வளர்ந்திடவே. அமைதியாக நாம் வாழ்ந்திடவே, அன்பும் அறமும் வளர்ந்திடவே. சமரச பாதை தோன்றிடவே, சமரச பாதை தோன்றிடவே. சாந்தியும் இன்பமும் சூழ்ந்திடவே, சாந்தியும் இன்பமும் சூழ்ந்திடவே. சமாதானமே தேவை. அந்த சன்மார்க்கம் தழைத்திடச் செய்வோம் சேவை. சமாதானமே தேவை. போட்டி பொறாமைகள் இல்லாத ஒரு புதிய சமுதாயம் உருவாக. போட்டி பொறாமைகள் இல்லாத ஒரு புதிய சமுதாயம் உருவாக. புத்தர் காட்டிய வழியில் நாம் போக, புத்தர் காட்டிய வழியில் நாம் போக. அவர் கண்ட கனவுகள் நனவாக, கண்ட கனவுகள் நனவாக. சமாதானமே தேவை. அந்த சன்மார்க்கம் தழைத்திடச் செய்வோம் சேவை. சமாதானமே தேவை.
கலகமும் பகையும் எதற்காக? கட்சி பேதங்கள் எதற்காக? பல கலகமும் பகையும் எதற்காக? ஒற்றுமையால் நாம் உயர்ந்திடுவோம். ஒற்றுமையால் நாம் உயர்ந்திடுவோம். ஒரே கட்சியாய் இருந்திடுவோம். ஒரே கட்சியாய் இருந்திடுவோம். சமாதானமே தேவை. அந்த சன்மார்க்கம் தழைத்திடச் செய்வோம் தேவை. சமாதானமே தேவை. இங்க குடிக்க கூடாது. இந்த அரசாங்கத்தை குதிரை குடிக்கிறது மட்டும் தண்ணி நீங்க அசுத்தம் பண்றதுக்கு இல்ல. ரொம்ப தாகமா இருக்கு. ரொம்ப தாகமா வந்து மண்ண வைக்காத. குடிக்க கூடாது. டேய் 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 டேய். தாத்தா என்ன தண்ணியை குடிக்க வந்த அதற்காக இழுத்துக்கிட்டு போகிறீர்கள். குதிரை குடிக்கிறதுக்காக சுத்தமா வச்சிருக்கிற தண்ணியை இவன் அசுத்தப்படுத்தலாமா? முட்டாளு. தாத்தா இருங்க, நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன். தண்ணியில கைய வச்ச கொண்டு விடுவேன். மரியாதையாக விலகி கொண்டு போடா போடா போடா. பாருங்க. இதை பெரியோர்களை இம்சித்தால் இதைவிட கொடிய தண்டனை கிடைக்கும். ஜாக்கிரதை. பயப்படாதே, நான் தான். அதான பார்த்தேன். இப்படி திடீர்னு உதவி செய்யக்கூடிய புத்தி ஒன்ன தவிர வேற யாருக்கு இருக்கு? அண்ணே, இன்னைக்கு நம்ம கையா எல்லாம் கம்பியை நீட்டி விட்டான். ரெண்டு அடி அடின உனக்கு புண்ணியமா போகும். நிறுத்து. ஆஹா, நீ அடிச்ச அடியில இரும்பே வளைஞ்சு போச்ச. ஆமா, ஆனால் எந்த அடிக்கு வளையாத பொருள் ஒன்று உலகில் இருக்கிறதே, அது தெரியுமா உனக்கு? ஓ, நல்லா தெரியுமே. எங்க கூனி பாட்டியோட முதுக சொல்றேன். சேச்சே, அதை சொல்லவில்லையடா, சில பேருடைய இதயம். சரியா சொன்னே. ஆனா உன்னுடைய இருதயத்தையும் அந்த வரிசையில சேர்க்கலாமா? ஏன்னா உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. இரும்போடு பழகு உனக்கு இதயத்தை பற்றி என்ன தெரியும்? ஓ, நல்லா தெரியுமே. உன் மனசு பதமேர்ன இரும்புன்னு. ஆனா உன்னதான் வளைக்க முடியல. வகுத்த வழி நடக்க வேண்டும்.
எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவன் நான். மற்றவர் புகழ வேண்டுமே என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வதும் இல்லை, சிலர் இகழ்வார்களே என்பதற்காக ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதும் இல்லை. நல்லது என்று பட்டதை உள்ளமும் வந்து செய்கிறேன். நல்லா செஞ்சா போ சட்டியும் பானையும். பொழுது விடிஞ்சு பொழுது போனா அந்த கொடியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு லொய்யோ லொய்யோ லொய்யோன்னு கிளம்பிடுற. நீ எங்க போற எங்க வர்றன்னு யாருக்கு தெரியுது? கூட்டிலே வாழும் புள்ளினமும் குகையிலே வாழும் விலங்கினமும் கொண்ட ஒற்றுமையை கூட மனிதர்களாகிய நாம் கொள்ளவில்லையே. நாம் பகுத்தறிவு பெற்றது பிரிந்து வாழ அல்ல தம்பி, இணைந்து வாழ. எல்லோரும் மனவிட்டு பழக வேண்டும், குணம் பெற்று திகழ வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியதைத்தான் நான் நடத்தி காட்டுகிறேன். நல்லா நடத்தி காமிச்சப்போ சமாதானம் சமாதானம் யாரோ சிப்பாய்களை போட்டு உதன்னு உதச்சியாமல வாஸ்தவம் தானா? ஆமா, உன்னை கொல்ல வந்தது பசுவானாலும் கொல், இதுதான் மூதோர் சொல். அப்படிங்களா? உங்களை கொல்றதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. தலையாரி மேல கோபமா இருக்கான், கொஞ்சம் ஜாக்கிரதையா நடனே. தன்மேல் குற்றம் உள்ளவர்கள் பிறர் மேல் கோபப்படத்தான் செய்வார்கள். அதற்கு நாம் என்ன செய்வது? ஐயோ, இது நாளைக்கு மகாராஜா காதுக்கு போனா என்ன ஆவறது? ஊருக்கெல்லாம் உபகாரத்தை செஞ்சுட்டு நீயே மாட்டிக்கிறேங்கிற. சித்தா, வாழ்க்கையிலே நான் ரொம்பவும் துன்பம் அனுபவித்தவன். அதனால் தான் பிறர் துன்பம் துடைக்க பாடுபடுகிறேன். அண்ணே, சின்ன பைய புத்தி சொல்றானேன்னு என் மேல கோவிச்சுக்காரு. நல்லா சிந்தனை பண்ணி பாருண்ணே. பெரிய இடத்து பொல்லாப்பு நமக்கு எதுக்கு அண்ணே? அவர்கள் இல்லத்தால் பெரியவர்களை தவிர உள்ளத்தால் பெரியவர்கள் அல்ல. அவர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? ஐயோ, குருட்டாம் போக்குல அர்த்தம் இல்லாம எதையாவது செஞ்சு வைப்பானுங்க. நீ நினைக்கிற நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழலாம், எல்லாம் நல்லா இருக்கணும்னு. உன்னையே உயிரோட குழி தோண்டி புதைக்க எத்தனை பய காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? சின்ன புத்திக்காரர்களுக்கு இப்படி ஒரு பெரிய எண்ணம் இருப்பது இயற்கைதான். ஆனால் மக்களின் ஆதரவு எனக்கு பரிபூரணமாக இருக்கும் வரை என்னை யாரும் அசைக்க முடியாது. சத்தியமான வார்த்தை. ஆனா உன்னை மட்டும் நெட்டியாவது 2 வார்த்தை பேசலாம் இல்ல? பேசட்டும் பேசட்டும். தங்கத்தை தட்டுவதாலோ வைரத்தை வெட்டுவதாலோ அதன் மதிப்பு குறைந்து விடுமா? இல்லை ஒளிதான் மங்கி விடுமா? எங்க அப்பா அண்ணே, உனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் அண்ணே. திறமைசாலிகளின் தனி சொத்து அது. அம்மா அம்மா அம்மா, எனக்காக வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம் கண்ணி, நீ வீட்டை விட்டு போனால்தான் சகலத்தையும் மறந்து விடுவாய். இல்லை அம்மா, நான் மண்ணை மறந்தாலும் விண்ணை மறந்தாலும் என்னையே நான் மறந்தாலும் உங்களை மட்டும் மறப்பதில்லை. என் நாடி துடிப்பான தமிழ், தெய்வம், தர்மம், தன்மானம் இந்த 4ற்கு முதலெடுத்து தாவாக வருவதால் என் தாயை மட்டும் என்னால் மறக்க முடிவதே இல்லை. மகனே, கலை சொட்டு முன் முகத்தை பார்த்தால்தான் என் கவலை எல்லாம் தீருகிறது. அன்பு சொட்டு உங்கள் பேச்சை கேட்டால்தான் என் களைப்பெல்லாம் நீங்குகிறது. போதுமடா விளையாட்டு. வா வந்து இது உங்களுக்கு. எனக்கு இருக்குது, நீ சாப்பிடு. இருக்கிறதா? அம்மா, பாசம் உங்களை பொய் சொல்ல வைக்கிறதா? இல்ல ராஜா, நிறைய இருக்குது. உங்கள் அன்புதானே அது நிறைய இருக்கிறது. அம்மா, இல்லாததை உண்டு என்று நம்பும் அளவுக்கு உங்கள் மகனின் புத்தி அவ்வளவு மந்தமாகிவிடவில்லை. சாப்பிடு. எனக்கு வேண்டாம் கண்ணே, இப்ப எனக்கு பசி இல்லை. சாப்பிடுங்கள். சொன்னாக்க சாப்பிடு. நீங்க சாப்பிட்டால் தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. அம்மா 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 அம்மா, இன்னும் கொஞ்சம். அம்மா அம்மா அம்மா. நீ சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. அம்மா, மனிதனாக பிறந்தால் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் இல்லையா? ஆமா. அந்த குறிக்கோள் நாடும் ஏடும் போற்றும்படியாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆமா. மற்றவர் போற்ற வாழ விரும்புகிறவன் சோம்பேறியாக சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா. அதற்கு 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 நாட்டின் நலனை பாதுகாக்கும் படையிலே சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறான் உங்கள் மகன். அம்மா, ஏன் இந்த கலக்கம்? படை
பாசறை, களம், கத்தி, போர், முரசு இவைகளெல்லாம் புதிய வார்த்தைகள் அல்லவே நமக்கு. படையிலே சேர வேண்டும் என்ற எண்ணம் எப்போது வந்தது? என்னை நீங்கள் மடியிலே வைத்து தாளாட்டிய போது. வேண்டாம் மகனே, நீ ஒருவன்தான் எனக்கு ஊன்றுகோல். உங்களை போன்ற வீர தாய்மார்கள் ஊன்றுவது கோலாக இருக்கக்கூடாது தாயே, அது வேலாக இருக்க வேண்டும். உன் முடிவை மாற்றிக்கொள் ஜீவகா. உன் தந்தையின் முடிவை உனக்கும் ஏற்பட்டா? வாழையடி வாழையாக வந்த வீர பரம்பரை நம் குடும்பம் என்று வரலாறு பேசட்டும். என் தந்தை விட்டுச் சென்ற இந்த வெண்கொடியும் வீரவாளும் வீழாகாமல் இருக்கத்தான் பாடுபடுகிறேன். நாடு இணைய வேண்டும், நலிவு தீர வேண்டும், மக்கள் பொலிவு பெற வேண்டும் என்று அவர் நினைத்ததைத்தானே நான் செய்து காட்ட விரும்புகிறேன். இதற்கு தடை சொல்லுகிறீர்களே தாய். தடை சொல்லவில்லைடா மகனே. வீர மனைவியாகத்தான் வாழ்ந்தேன். கொண்டவரை பிரிந்த சோகமும் புத்திரபாசமும் என்னை கோழை தாயாக மாற்ற பார்க்கிறது. உன் பிரிவு எனக்கு தண்டனையாக அமைந்தால்? அம்மா, உலகிலே தாய்மை பெறும் தண்டனை தான் மக்கள் பெறும் பரிசு. முத்து சேர்வையின் மகன் வீணே செத்து மடியாமல் படையிலே சேர்ந்தான், பணிபல புரிந்தான், பகைவர்களை வென்றான், பட்டயங்கள் பெற்றான் என்று வீரர்கள் முரசொலித்து பாணர்கள் பரணி பாடினால் அது உங்களுக்கு பெருமைதானே? உங்களின் பெருமை உங்கள் தாய்க்குலத்தின் பெருமைதானே? உங்கள் தாய்க்குலத்தின் பெருமை நமது தாயகத்தின் பெருமைதானே? ஆம் மகனே, ஆம். உன் பெருமையே என் பெருமை, உன் வாழ்வே என் வாழ்வு. உன் விருப்பப்படி படையிலே சேர்ந்து பணியாற்று. அம்மா, இதோ உன் தந்தையின் வீரவாள். நாட்டுக்காக உயிர் நீத்தார் தந்தை, நாட்டுக்கு உயிர் கொடுத்தான் மகன் என்ற பெயர் நிலைக்கட்டும். வாழ்க அம்மா, வாழ்க மந்த நாட்டு வீரன். வெற்றி பெறுவதற்கு முன்பே வீரன் என்று அழைத்து விட்டாயே. அட சும்மா இருந்தே, உனக்கு தெரியாது. அம்மாவுடைய ஆசீர்வாதம், எங்க அப்பா செஞ்சு உங்க அப்பாவுக்கு கொடுத்த இந்த கத்தி, உன்னுடைய சொந்த வீரம், இது மூணு சேர்ந்தாக்கா வெற்றி உன்னை சுற்றி சுற்றி வருமே. அண்ணே, இந்த கத்தியோட சமாச்சாரம் உனக்கு தெரியாது. இதோடைய வார்ப்பு முறையே தனி. இந்த கத்தியோட எந்த எதிரி கத்தி வந்து மோதினாலும் டமால் டுமால் தூள் ஆயிடும். வச்சுக்க அம்மா, நானும் அண்ணன் கூடவே பரப்பிட்டு போலான்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு வந்துட்டமா. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சித்தா, நீயும் போய்விட்டால் அம்மா, அண்ணனுக்கு துணையா இருப்பமா. போயிட்டு வரான ஆசீர்வாதம் பண்ணுங்க தாயே. ஸ்வர்ணகிரி சுல்தான் அலாவுதீன் மன்னிக்க வேண்டும். சிம்மாசன போட்டியில் எப்பொழுதுமே சின்னவனுக்கே வெற்றி. இது நான் சொல்லவில்லை, சரித்திரங்களே சொல்லுகின்றன. என்ன விக்ரம், ஏதேனும் செய்தி கிடைத்ததா? இல்லை அரசே, இவனுக்கு தான் தெரியும் தங்கள் அண்ணனும் அவர் மகளும் போன இடம். இவன் தான் அவர்களுக்கு பணிபுரிந்தவன். எதுவுமே சொல்ல மறுக்கிறான். அவ்வளவு துணிச்சலா? எங்கடா என் அண்ணன் போனான்? துரோகி, எங்கடா அவர்கள்? கண்களுக்கு எட்டாத தூரத்திற்கு போய்விட்டார்கள். சொல் சொல் சொல், சொல்லிவிடு. முடியாது, முடியாது. சர்க்கார், இப்போது என்ன செய்வது? கவலை வேண்டாம். அலாவுதீனும் அவர் மகளும் மரணத்தை நாடி போயிருக்க வேண்டும், இல்லை மருத நாட்டை நோக்கி போயிருக்க வேண்டும். பூபதி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டால் பாதி வெற்றி நிச்சயம். அங்கு நமக்காக எதுவும் செய்ய தளபதி வீரகேசி இருக்கிறார். தஞ்சம் புகுந்த இடத்திலேயே வஞ்சம் தீர்த்து விடலாம். தாங்கள் நிம்மதியாக இருங்கள். நிம்மதி என்று என் அண்ணன் இறந்து செய்து கேட்பேனோ அங்குதான் எனக்கு நிம்மதி. அப்பா, இப்படியே எத்தனை நாட்கள் கடத்த வேண்டும்? தெரியாதம்மா. மருத நாட்டை அடையும் வரை நம் கால்களுக்கு ஓய்வே கொடுக்க கூடாது. ஆஷா, புறப்படி.
அவரது நிழல் போல் நீங்காமல் இருக்கும் மகாராணி வாழ்க. வீரகேசா, இந்த நாட்டின் அரணும் அமைச்சும் உன் தலைமையில் இருக்கும் வரையில் நான் வாழ்வேன். இந்த நாடும் வாழும். பெருமிதம் கொள்கிறேன். தங்களது நம்பிக்கைதான் என் உயிருக்கு உயிர், உழைப்பிற்கு ஊதியம். இதோ சொர்ணகிரியின் ஓலை. எப்படி என் திறமை? சபாஷ்! என் கையெழுத்தை அச்சில் பார்த்தது போல் எழுதிவிட்டாய். தத்தன், மெச்சினி. உலகத்தில் எவர் எழுத்தாக இருந்தாலும் சரி, அப்படியே எழுதி விடுவேன். ஆஹா, உனக்கு நிகர் நீயேதான் தத்தன். சந்தேகம் இல்லாமல். அதனால் தான் பகாவதியின் எழுத்தைப் போல் ஓலை எழுதி மன்னரை நம்ப வைக்க முடிந்தது. விக்ரம், பாதுஷாவின் பகை உணர்ச்சி மட்டு மன்னருக்கு தெரிந்திருந்தால் இந்நேரம் ஸ்வர்ணகிரியை தாக்க போர்க்கோலம் பூண்டிருப்பார். அப்படியா? அலாவுதீன் மீது அவ்வளவு பற்றுதலா? ஆமாம் விக்ரம், அவர்கள் இருவரும் நெடுநாளைய நண்பர்கள் அல்லவா? மன்னர் என்ன சொன்னார் திரும்பாத பயணக்காரர்களை பற்றி? திரும்பி போய் என்னை தேடச் சொன்னார். தேடப் போகிறீர்களா? ஆம். கண்ணெதிரில் தெரியும் பாம்பையும் கண்மறைவில் தெரியும் எதிரியையும் கொல்லாமல் விடுவது பைத்தியக்காரத்தனம். விக்ரம், பாதுஷாவிடம் போய் சொல்லிவிடு. அலாவுதீன் மரித்த செய்தி சொன்னபுரியின் சரித்திரத்திலேயே இல்லாமல் செய்து விடுவது என் பொறுப்பு என்று. தங்கள் பொறுப்பை சொல்லிவிடுகிறேன். பாதுஷாவின் விருப்பை பற்றி எது? நமக்குள் நடந்த மனு ஒப்பந்தம், அதே கண்ட முதல் ஷரத்து. மருத நாட்டின் மகுடத்தை பாதுஷா என் தலையில் சுட்ட வேண்டும். என்ன, தங்கள் தலையிலா? ஒரு பதறாதே, எனக்கு தெரியும். அதற்கு தளபதி தரும் பரிசு மருத நாட்டு மாணிக்கம், மன்னர் பெற்ற ரத்தினம். மறக்கவில்லை, பாதுஷாவுக்கென்றே பாதுகாத்து வருகிறேன். எப்போது கிடைக்கும் தளபதியாரே? பகாவதின் தன் படைகளை இந்த கையில் ஒப்படைக்கும் போது நான் இந்த கையால் அவரிடம் ஒப்படைப்பேன் அந்த ஒப்பில்லா ஓவியத்தை. புது இன்பம் ஒன்று உருவாகி இன்று, புது இன்பம் ஒன்று உருவாகி இன்று, எதிர் வந்து நின்று இசை பாடுதே. புது இன்பம் ஒன்று உருவாகி இன்று, எதிர் வந்து நின்று இசை பாடுதே, இசை பாடுதே.
என்ன தாத்தா சௌக்கியமா? உன் முன்னிட்ட சௌக்கியமா இருக்கு. என்ன இது சத்தம்? இளவரசி நீராடிட்டு வருகிறார். என்ன தாத்தா எல்லோரும் பூவை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள்? இளவரசியார் நீராடிட்டு வரும்போது பூ போட்டு மரியாதை செய்வது நாட்டு வழக்கம். நாம் எப்படியாவது சீக்கிரம் அரண்மனைக்குள் போக வேண்டும். ஆமாண்ணே ஆ? ஆமாண்ணே. அதற்கு ஒரு வழி செய்கிறேன். செய்யுண்ணே. நிறுத்துங்க. இளவரசி மேல பூவை எறிந்தது யார்? நான் தான். கைதவறி விழுந்து விட்டது. மன்னிக்க வேண்டும். என்னையா மன்னிக்கிறது? உன்னை ராஜா முன்னால நிறுத்தி. ஆஹா, கொண்டு போய் நிறுத்துங்களேன். நாங்கள் அங்க போறதுக்கு தான் வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? ஐயோ ஐயோ, காரியம் சுலபமாகிவிட்டது. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். கண்மணி, இளவரசி, புறப்படு, போகலாம். என்னன்னு இது? வீண் வம்ப விலைக்கு வாங்குறேன். அரண்மனைக்கு போறதுக்கு வழி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசுக்குமாரியா பார்த்து நிக்கிறேன். வாங்க பேசாம. டேய் மடையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருடா, அரண்மனையில இருந்து ஆட்கள் வந்து நம்மளை எவ்வளவு அழகா கூட்டிட்டு போறாங்கன்னு. அப்ப மரியாதை கொடுத்து கூட்டு போங்கன்னு சொல்லு. நம்ம முதுக நிமித்து கூட்டிட்டு போறாங்க. தைரியம் என்னடி? புதிய வாத்தியாரிடம் நன்றாக படிக்கிறாயா? நீ போமா. அவரு என்னமா, அவருக்கு சாம்பிராணின்னா ரொம்ப ஆசை போல் இருக்கு. சும்மா சாம்பிராணி சாம்பிராணின்னுட்டே இருக்கிறாருமாண்ணா. அப்புறம் வந்துமா பாரு, ஒரு 10 நாளா 5 6 சேர்ந்தா என்ன ஆகும்னு என்கிட்ட கேள்வி கேட்கிறாருமாண்ணா. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்வதுதானே. ஓ, சொன்னேனே. என்ன சொன்ன? 5 6 சேர்ந்தா பெரிய சமுத்திரம் ஆகும்னு சொன்னேன். எப்படி? ஐயோ ஐயோ, தைரியம். உன் புத்திக்கு பூ போட்டுதான் கும்பிடணும். பூவா? முடியும். ஏமா 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 வந்துமா, உனக்கு ஒரு நல்ல பூவா பார்த்து வச்சிருக்கேன். நான் போய் பறிச்சுக்கிட்டு வரேன். அது நீ தலையில வச்சுக்கணும், இல்லைன்னா நான் வந்து அழுவேன். கொண்டு வா. எங்கடா பாரு? பூ பறிக்க. மாமா பையா, உனக்கு பூ வேணும், எல்லாம் கொண்டாடுறேன். இப்படியும் ஒரு படைப்பா? அலங்காரி, அண்ணா. மன்னரங்க, ஏன் அண்ணா? ரத்தனா நீராடி விட்டு வரும்போது வழிமறித்து போராடி இருக்கிறாராம் ஒரு கயவன். இதை மன்னரிடம் கூற வேண்டும். சொல்லிவிட்டாள் ரத்னா. வருந்துகிறேன், மிகவும் வருந்துகிறேன். அந்த இருமாப்புக்காரனை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். தண்டனை எதற்கு மாமா? மருத நாட்டில் வீரம் மறைந்து வருகிறதோ என்று நினைத்த நமக்கு இல்லை, சிலரிடம் உறைந்து கிடைக்கிறது என்பதை தானே நிரூபித்திருக்கிறான். மகள் சொல்லி அவருக்கு வேத வாக்கியம். அப்படி ஒன்றும் இல்லை. நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. நமக்கா உன்னை தன் தாயாகவே மதிக்கிறது. நீ ஏன் அவளை உன் மகளாக நினைப்பதில்லை? ரத்னாவும் தைரியமும் உன்னிதான். எமோ எமுடியோ, உன் தலையில வைக்க பூ பறிச்சாந்துருக்கேன். அப்படியா? இங்க கொடு. பெரிய பூ, வாழை பூ. இளவரசியை வழிமறித்த வம்பர்களா இவர்கள்? ஆம் தளபதி, இவர்களேதான். பொன்னூர் வாசிகளாம் மன்னரை காண வந்தார்களாம். மரணத்தை காண வந்ததை அப்படி மாற்றி சொல்லி இருக்கிறார்கள். டேய், வா இப்படி. டேய், போ அப்படி. என்ன வாய்த்திமர்? உங்கள் வீரர்களுக்குத்தானே மிக மிக அதிகம். மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் தளபதி அப்படியே நடந்து கொள்வார்.
என் வீரர்களை தாக்கியதே பெரும் தவறு. இல்லையே, தற்காப்பு உயிர்களின் உரிமை. உரிமையை பற்றி நினைப்பவர்கள் தன் உயிரை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த கவலையை விட்டொழித்த பிறகுதான் கையிலே கத்தி ஏந்தி இருக்கிறேன். என்ன செய்யும் உன் கத்தி? மோதி பார்த்தா தெரியும் அதோடைய சக்தி. அப்படியா? கடம்பா, நிஜமா ஊருக்கு புதியவன், கவனித்துக் கொள். பலே பலே, மெச்சினேன் உன் திறமையை. கண்மூடி கண் திறப்பதற்குள் கத்தியை உடைத்து விட்டாயே. இந்த திறமை எங்கள் முத்து சேர்வை ஒருவரிடம் தான் இருந்தது. முத்து சேர்வையின் மகன் தான் பிரபுனா. என் பெயர் ஜீவகன். முத்து சேர்வை மகனா? தியாகி முத்து சேர்வை மகனா நீ? பலே, உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். அரசே, இவன்தான் இளவரசி வழிமறித்த நம் வீரர்களை தாக்கியவன். தெரிந்து கொண்டேன். நீ இங்கு வந்த காரணம்? அரசே, தங்கள் பாதுகாப்பு படையிலே நான் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று என் தந்தை கனவு கண்டார் அன்று. என் தாய் கட்டளையிட்டார் என்று. உனக்கு தகுந்த பதவி தருகிறேன். வா என்னோடு. ஆமா, இப்ப என்ன ஆடுறீங்க? புலி ஆட்டம். புலி ஆடு. புலி ஆடு. இவன் வந்து புலி, இவன் வந்து ஆடு. இதான் புலியா? புலி. நான் என்னமோ இல்ல நினைச்சேன். புலிதானா இது? கோடு போட்டா புலி, அவ்வளவுதான் இல்லையா? சரி, ஆடுங்க. ஆடுங்க. ஆமா, இப்ப என்ன ஆடுறீங்க? ஆட்டம். ஆமா, அரண்மனை ஆட்டக்காரங்கெல்லாம் இப்படி இல்லையே. இவங்க எல்லாம் யாரு? நம் நாட்டு வீரர்கள். வீரரு அப்படின்னா நாட்டை காப்பாத்துறவங்க. யார், நீங்களா? ஐயோ, அப்ப என்னையும் காப்பாத்துவீங்கல்ல? காப்பாத்துவீங்க, காப்பாத்துவீங்க. அப்ப சரி, நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் கேக்குறீங்களா? கண்டிப்பா. நிஜமா? நிஜமா. அப்ப சரி, வந்து என்ன ஒருத்தர் வந்து மதிக்கலன்னு வச்சுங்க, அப்ப என்ன செய்வீங்க? அவங்கள குத்துவோம், வெட்டுவோம், கொல்லுவோம், அலைய கொண்டு வருவோம். வேலை வேலை. அப்ப சரி, சரிங்க, அதே மாதிரி செய்திருவாங்க. அதெல்லாம் செய்திருவாங்க. ஆமா. ஆமா, யாரு? யாரு? ஆமா, நானே சொல்லல. நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப சரி, நம்ம மாமா பையன் இல்ல, மாமா பையன். மாமாவுக்கு பையன் இல்லையே. நான் பையனை சொல்லல. நம்ம மாமா இல்ல, மாமா குண்டா உயரமா அந்த மாமா இல்ல, மாமா. அந்த மாமாவை கொண்டுட்டு வந்து. யார்? யார் அது? ஓ, உங்களுக்கு தெரிந்தவன் தான் இளவரசி. மலரால் அடித்தவரா? அடிக்கவில்லையே, போட்டேன். இளவரசி, கைப்பட்டால் மலர் கசங்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் மலர்பட்டால் உங்கள் மேரி கசங்கும் என்று எனக்கு தெரியாது. போதும், காவலை மீறி இங்க வந்துவிட்டு. காவலனாகத்தான் வந்திருக்கிறேன். ஏன் இங்கேயும் போராட வேண்டுமா? போராடுபவர்களுக்கு பயிற்சியாளனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். யாரா? உங்கள் தந்தையா? என்ன சொன்னார் என் தந்தை? என்னை பற்றி வானளாவ புகழ்ந்ததாக சொன்னார். புகழுக்குரியவர்கள் மற்றவர்களை புகழத்தான் செய்வார்கள். போகட்டும், இங்கு உங்கள் காவல் தேவையில்லை. உண்மைதான், மனக்காவல் உள்ளவர்களுக்கு மதில் காவல் தேவையில்லைதான். நீங்கள் போய் என்று சொன்னால் நான் போய்விடுகிறேன். பண்பிலே வளர்ந்தவர்களுக்கு வாய் என்று சொல்ல தெரியுமே தவிர போய் என்று சொல்ல தெரியாது. குறும்பு கொஞ்சம் அதிகம்தான். ஏழ்மையிலே மிஞ்சியது அது ஒன்றுதான். பேச்சு அழகாகத்தான் இருக்கிறது. அழியாத கன்னிப்பருவம் அழகு மிளிரத்தான் செய்யும். எனக்கா? தமிழுக்கு. ஆஷா,
யார் நீங்க? அம்மா, என் மகள் மிகவும் களைப்பாக இருக்கிறாள். கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கிறீர்களா? அதுக்கு என்ன, உள்ள வாங்க. ஐயோ பாவம், வாங்க. பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா, பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா, இல்லை பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா, பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா, பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா. வருவார் வருவார் என்று வாசலில் நின்றாயோ, வருவார் வருவார் என்று வாசலில் நின்றாயோ, வாட என்னும் காற்று வந்து வதைத்திட கண்டாயோ, சென்றாயோ, அங்கே வாட என்னும் காற்று வந்து வதைத்திட கண்டாயோ, சென்றாயோ, பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா. ஞாயிறு பெற்றவள் நீதானோ, திங்கள் என்பதும் பேத்தானோ, ஞாயிறு பெற்றவள் நீதானோ, திங்கள் என்பதும் பேத்தானோ, நலம் பாடும் செவ்வாயில் தமிழ் பாடும் நகை கொண்டு, நலம் பாடும் செவ்வாயில் தமிழ் பாடும் நகை கொண்டு, நடமாடும் தனி வைர சிலையோ, நடமாடும் தனி வைர சிலையோ, மேகம் வலை வீசி மனம் கொண்ட துணையோ, பருவம் பார்த்து அருகில் வந்து வெட்கமா. காலிலே சலங்கை கலீர் கலீரென, கண்களிலே மின்னல் பளிர் பளிரென, கைகள் வீசி வரும் கல்நீர் போல எழில் காட்டியும் அமுதம் ஊட்டியும், எழில் காட்டியும் அமுதம் ஊட்டியும், என்னை பாட்டு வதைப்பதென்று வடிவமான கலை வண்ணமே, இயற்கை அன்னமே, பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா, இல்லை பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா, பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா. இளவரசி, இந்த இடத்தில், அதுவும் இந்த நேரத்தில். ஆமா, இந்த பாட்டு இனிமையான சூழ்நிலை, தனிமையான மனோநிலை, வருங்காலத்தை பற்றி சொல்ல நான் என்ன ஞானி? அது போகட்டும், நாளைக்கும் பாடுவீர்களா? அது நாளை கேட்க வேண்டிய கேள்வி. இன்றைக்கு அதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன் இந்த கலக்கம்? இந்த காயம் சகாயம். இளவரசி, காயம் வீர லட்சணம் இல்லையா? ஆமா, விரோதிகளால் ஏற்படும் போது. ஆனால் இங்க என்னால் அல்லவா ஏற்பட்டது. நீங்கள் நான் என்ன என்ன சொல்ல தெரியும்.
போலே குழி விழும் கன்னங்கள் மலர் போலே அதில் குவிந்திடும் இதழ்கள் காலை பனி போலே குவிந்திடும் இதழ்கள் காலை பனி போலே இளமையின் துணையாலே இனிமையின் உறவாலே விடியலை மேலே செம்மீன் போலே விளையாடும் செல்வமேவா விடியலை மேலே செம்மீன் போலே மண் போல நான் விண் போல நீ மழை போலவே நம் காதலே மண் போல நான் விண் போல நீ மழை போலவே நம் காதலே பகல் வேண்டுமா இருள் வேண்டுமா அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா பகல் வேண்டுமா இருள் வேண்டுமா அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா விடியலை மேலே செம்மீன் போலே விளையாடும் செல்வம்